இப்போது லாக்டவுனில் இருக்கும்போது கூட எங்கள் அப்பாவோட பென்ஷனில் தான் நான் சாப்பிட்டேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கேட்ட எந்த கதையுமே இது வரைக்கும் அமைஞ்சதே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். இப்போ வரைக்கும் அமைஞ்ச கதை எல்லாமே அப்படிதான். அட்டகத்தி பண்ணும்போது வந்து நான் காட்ஃபாதர் பயங்கரமாக ஆல் பச்சினோட வாக்கே ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன். ஹீரோயினோட காலேஜில் அந்த பாட்டு ஒரு ஆசை ஒரு புல்வெளியில் நீ எதுக்கு மற்ற பசங்களோட பேசிட்டு இதெல்லாம் என்ன எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே நான் பார்த்துக்கணும். அப்போ வந்து ஒரு வாக்கு இருக்கும். அது வந்து ஆல் பச்சினோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட பேசும்போது வந்து காலை அப்படி தூக்கி போடு. அது வாண்டடாக நான் பண்ணேன், அது பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் நிறைய எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே நான் இமிட்டேட் பண்ணியிருக்கேன். விசாரணையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சுன்னா, காலில் கயிறை கட்டி தலைக்கீழே தூக்கி அடிச்சிட்டு இருப்பாங்க. போட்டு டம்ம கையும் கட்டிடுவாங்க, வாயை கட்டிடுவாங்க, காலை கட்டி ஸோ ஒரு நிமிஷம் என்னப்பா பயந்து பயங்கரமாக எல்லாம் அவுக்கு கையெல்லாம் அவுத்துட்டு இறக்கி கீழே என்ன ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர் போய் வெளில போய்ட்டு விசாரணையை பற்றி எப்போ பேசினாலும் பயப்படுவேன். அந்த மாதிரி படம் வரவும் கூடாது. எனக்கு ஃபஸ்ட் படத்துக்கு அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து டப்பிங்கே பண்ணக்கூடாது, நடிக்கும் போது அங்கேயே முடிஞ்சிடணும், திருப்பி போய்ட்டு அந்த சீனை டப்பிங் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் பயங்கரமாக கேட்பேன். நான் ஜேபேபி படம் பண்ணும்போது எப்படி நான் டப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். காலேஜ் பண்ண முடியல. அந்த டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நான் எஃப்எம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் ரெகுலராக கண்டிப்பாக போயிட்டு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்க முடியாது. போலீஸ் ஐடியாவும் இருந்துச்சு. ஆனால் வந்து ஏதோ தெரியல மனசு அங்கே ஓட்டில் மிலிட்ரி போகலான்னு சொல்லிட்டு ஐஏஎஃப் நான் டெக்னிக்கல் ட்ரேட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணேன். வெற்றி சார் கரெக்டாக போகிறார். பல்சரில் வந்து அவரும் பார்க்க வந்தார். நானும் பாலுமந்திரா சார் அப்போ பார்த்தேன். அவர் வந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க. இன்னொரு நடிகரையும் கூப்பிட்டு போயிருந்தேன், அவரையும் சேர்த்து எடுத்தாங்க. ஒரு 2 பேர் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பாலுமந்திரா சார் ஃபோட்டோ எடுத்து கொடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. இதே மாதிரி முடி இருக்குது. வெயிட்டும் வந்து பட் ரொம்ப பெயினாக எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து அவ்வளோ ரொம்ப சேலஞ்சான ஒரு ஒர்க்காக இருக்குது அது டெய்லி. முதல்ல அட்டகத்தின்னு கூப்பிட்டாலாம் கோவம் வரும் அந்த டைமில். அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து நம்ம சொல்லும்போது அட்டகத்தியாக இருக்கிறதே செம்ம கெத்து அப்படின்றது புரிய ஆரம்பிச்சு. ஹாய் சார். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட ஃபிலிமோகிராஃபி பற்றி பேசலாம். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அட்டகத்தி தினேஷ் டிசர்வ்ஸ் அ பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். இதை நீங்கள் எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறீங்க? ஃபஸ்ட் எனக்கு அது அண்டர் ரேட்டர் ஆர் இந்த மாதிரி டிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த வேர்டுக்குள்ளே நம்ம மாட்ட வேண்டாம். லைஃப் எல்லாருக்கும் அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. என்னுடைய எப்போவுமே சொல்கிறது வந்து காற்று மழை வெயில் எல்லாருக்கும் தான் அது. அது யாருக்கும் வந்து பார்த்துலாம் தெரில. அது எல்லாருக்குமே இருக்குது. மரத்துக்கு மனுஷனுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் யாருடைய க்ரோத்தோ யாரும் எதுவும் டிஸ்டர்போ எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி என் வாழ்க்கைக்கு தேவையானது எனக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருக்குது. என்னை படைத்த என்னுடைய மனிதர்களை படைத்த அந்த சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் மூலிமா எனக்கு இன்னும் அது கிடச்சிட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. சினிமா மேலே ஒரு கிரேஸ் ஒன்று வருதுல்ல, அது ஒரு மாதிரி உங்களை வந்து க்ளோரிஃபை பண்ணி அது ஒரு ரொம்ப ஃபேன்சியான ஒரு வேர்ல்டாக இருக்குல்ல சினிமா. எந்த டைமில் உங்களுக்கு சினிமா மேலே ஏதாவது ஒரு படங்கள் பார்த்த பிறகு ஒரு ஈர்ப்பா, இல்லை ஏதாவது ஒரு நடிகரை பார்த்தோன்னா ஒரு ஈர்ப்பா, இல்லை சினிமா போனால் நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஈர்ப்பா, எது? இல்லை, காலேஜ் பண்ண முடியல. அந்த டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நான் எஃப்எம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் ரெகுலராக கண்டிப்பாக போயிட்டு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்க முடியாது. போலீஸ் ஐடியாவும் இருந்துச்சு. ஆனால் வந்து ஏதோ தெரியல மனசு அங்கே ஓட்டில் மிலிட்ரி போகலான்னு சொல்லிட்டு ஐஏஎஃப் நான் டெக்னிக்கல் ட்ரேட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு பாயிண்ட் போச்சு. அப்புறம் அது ஃபஸ்ட்டு இதில் அட்டம்ப்டில் அமையல, 2வது இதில் அமைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு வேறு ஆசை வந்துச்சு. அப்புறம் நான் பைக் ரேசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணேன். அப்புறம் கார் ரேசர் ஆகணும். இதெல்லாம் வந்து அப்போ 2000 அப்புறம் என்ன எஃப்எம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு எஃப்எம் ஒன்று புதுசாக, ஏன்னா அப்போ தான் எஃப்எம் வர டைம். இந்த 2000 பிளான் பண்ணிங்க எஃப்எம் ஓனாக பண்ணணும், எஃப்எம் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் சேட்டலைட் சேனல் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன அந்த மாதிரிலாம் முயற்சி அப்போ பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. அது ஒருத்தர் கேட்டு சொன்னார், இவன் பயங்கரமாக நிறைய கனவுல வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் அப்போ என்னை பார்த்து சொல்லிட்டு போனார். அது வந்து சொன்னாரா இல்லை வந்து ரொம்ப இல்லை பாசிட்டிவாக, ஆனால் இவன் ரொம்ப கனவுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணார் அவர்.
அப்போ ஒன்று ஒன்றா போச்சு. ஸ்போர்ட்ஸில் போனோம், சரி ஸ்குவாஷ் போகலாம். ஏன்னா தண்டையார்பேட்டில் ஸ்குவாஷ் பிளேயர் ஒருத்தர் இருப்பார், எமகாலா போவார். அவர்கிட்ட போய் கேட்கலாம் எப்படின்னா ஸ்போர்ட்ஸ்குள்ளே போக முடியுமா. அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ஆடணும், கிரிக்கெட்டில் போயிட்டு இந்தியாவுக்கு கப் வாங்கி தரணுன்றது தான் நம்மளுடைய முதல் ஏம். ஆனால் அப்புறம் ராயபுரம் ராபின்சன் பார்க் வரைக்கும் தான் நம்ம ஸ்கூல்லேருந்து வர முடியும் அப்படின்றது புரிஞ்சுது. ஸ்போர்ட்ஸ்லலாம் போயிட்டு சுற்றிட்டு எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் போயிட்டு விசாரிக்கிறேன். +2 முடிச்சிருக்கேன், என்னால் ரெகுலராக பிகாம் அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, புதுசாக என்ன வந்திருக்கு நான் என்ன பண்ண முடியும்னு போய் அம்ஜித் நட்ராஜன் ஒருத்தர் இருந்தார், ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக. நான் இருந்த ஸ்பீடுக்கு யாராக இருந்தாலும் வந்து முதல்ல எங்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகிருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணார், உட்கார வச்சு எங்கிட்ட, அவர் பேர் வந்து அம்ஜித், சூப்பர் ஹியூமன். அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிரிமினல் நாலேஜ் இது இருக்குது, அந்த மாதிரி ஒரு படிக்கலாம், ஃபாரன்சிக்காக படிக்கலாம். நான் ஆல்டர்னேட்டிவாக எதனா தேடுறேன், வேறு எதனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே சொன்னார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய ரூம், அது அவ்வளோ புக்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லி என்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து நீ போயிட்டு எதனா முடிவு பண்ணிட்டு வா, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு மேக்ஸில் போயிடுச்சு ஆக்சுவலாக. திருப்பி எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம். அது எல்லா காலேஜ்லேயும் ஃபார்ம் வாங்கி வச்சுருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க ஃபார்ம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வாங்கு அப்படின்னு. ஆனால் ரிசல்ட் காலேஜ் அதனால் பண்ண முடியாதனால சரி வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம மியூசிக் டைரக்டராக மியூசிக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரஹ்மான் சார், இளையராஜா சார் பாட்டு அப்படியே போட்டு கண்ணை முட்டு கேட்டுகிட்டே இருக்குது. இது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் மியூசிக் நம்மளால், ஏன்னா இது ராகம் இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்குது, வேறு என்ன பண்ணலாம், டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டைரக்ஷன் அப்படின்னா ஏன்னா நிறைய சொல்லணுன்னு இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனுஷங்களை வச்சு என்னால் வேலை வாங்க முடியாது அப்படின்னு நான் என்ன யோசித்தேன்னா, அப்போ தான் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன் வேலை வாங்க முடியாதுன்னு நினச்சிங்க? ஒரு விஷயத்தை போய் கன்வே பண்ணும், என்னுடைய கூச்சம் என்னோட தயக்கங்களை என்னால் எப்படி நான் கன்வே பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் அனிமேஷன் வந்து புதுசாக வருது. சிஎஸ்சியில் 50% தள்ளுபடி எக்ஸாம் எழுதுனா, போய் எக்ஸாம் எழுதி 50% தள்ளுபடி எனக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி கரெக்டாக எல்லாருக்கும் 50%. ஆமாம், எல்லாம் அது லேட்டாக தான் தெரியும்ல. நம்ம போயிட்டு இங்கே பாரு 50% எனக்கு இந்த மாதிரி நடக்கலையா. அது ஒரு டைமில் அப்படியே போகணும் ஃபுல்லாக நம்ம பொம்மையை வச்சு பயங்கரமாக ஷார்ட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். டைரக்ஷன் சொல்லும் போது ஓகே டைரக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இறங்குது, ஓகே இதை பண்ண போகிறோம். அனிமேஷன் வந்து உறுதியாக வந்து அனிமேஷனில் டைரக்ஷன் அப்படின்னு முடிவு பண்ணி டைரக்ஷன், ஆனால் அது அனிமேஷன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறோம். வரையும் நம்ம கொஞ்சம் வரைஞ்சி இது பண்ணும். சரி பார்த்தா அதுவும் ப்ளேஸ் ஆகலை. என்ன அப்போது சரி இப்போது நம்மளே பண்ணலாம், இல்லை எதனா ஒன்று பண்ணுவோம். அது இப்போ கேமரா ஓகே நான் ஸ்டில்லும் எடுத்துருந்தேன், எஸ்எல்ஆர் ஃபோட்டோவில் ஸ்டில். ஸோ விஸ்காம் படிக்கலான்னு தான் பிளான். அதுக்கப்புறம் லைலாவில் பட் என்ன பண்ணல. ஸோ விஸ்காம் மிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பேப்பர் பாஸ் பண்ணிட்டீங்களா? எது அதுவா மேக்ஸ் அது ஒரு மாதிரி ஆச்சு. சரி கேமரானா யார் அப்படின்னு பாலுமேந்திரா சார். என்னோட லிமிட் நுங்கம்பாக்கம் வரைக்கும். நான் கோடம்பாக்கத்தில் இறங்கிட்டு என்ன பண்ணுறேன், ஏன்னா நுங்கம்பாக்கம் பெரியமா வீடு இருக்கும், அது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் கோடம்பாக்கம் போய் இறங்கிட்டு பாலுமேந்திரா சாரை போய் பார்க்கணும், கேமரா கற்றுக்கணும். ஏன்னா கேமரா கற்றுக்கிட்டா தான் யார்கிட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, நம்மளே வந்து போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அங்கே போய் நான் ஒரு ஆட்டோக்காரன் கிட்ட இறங்கி கேட்குறேன், காலேஜ் எதிர்க்க கரெக்டாக அந்த ஆட்டோ பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, அங்கே இறங்கிட்டு பாலுமேந்திர சாரை பார்க்கணும், எங்கே போய் பார்க்குறது, ஏன்னா கோடம்பாக்கம் வந்தாச்சு, அதான் கோடம்பாக்கம்னு சொன்னேன். அவர் சாலிகிராமம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். சாலிகிராமம்னா எங்கே ட்ரெயின் ஏறணும், எக்மோரா இல்லை சென்ட்ரலா, எத்தனை நாள் ஆகும் போகிறதுக்கு. இது வந்து அப்போ நடந்த காமெடி. இப்போ தம்பி இல்லை 2 ரூபா கொடுத்தா பஸ்ஸில் போயிடலாம், 20 ரூபா கூட நான் விட்டுறேன்னு. ஏன்னா ரொம்ப பெருசாக நினச்ச ஒரு விஷயம் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. எனக்கு நடக்க ஆரம்பித்தேன், டெய்லி நடக்க தான். அதுக்கப்புறம் காலையில் நான் எடுத்த எஸ்எல்ஆர் ஃபோட்டோஸ், அர்பச்சர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் கேமரா ஸ்லோ. அப்போ ஃபிலிம் இருந்துச்சுல்ல, ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு, ஐஸ் ஷட்டர் ஸ்பீடு, அர்பச்சர் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பயங்கரமாக என்ன பண்ணிடுறேன், அவரை வரைஞ்சிட்டு அவர் வீட்டில் போய் கரெக்டாக 3 மணிக்கு நடக்க ஆரம்பிப்பேன் தண்டையார்பேட்டிலேருந்து. 6:30க்கு வந்து சாலிகிராமம் ரீச் ஆகும். ஜாலியாக இருக்கும். அவரை வந்து பார்த்துட்டு ஒரு டைமுக்கு மேலே அவர் வந்து ஆஃபீஸில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் போய் பார்த்ததுக்கப்புறம் அது அங்கே முருகண்ணான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, வெற்றி சார் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். முருகண்ணா என்ன சொன்னார்னா, அவர் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கார் முருகன் அப்படின்றவர். இங்கே வந்து இப்போ நான் கண்டிப்பாக வந்து அசிஸ்டன்ட் பண்ண முடியாது, இத்தனை பேர் இருக்காங்க, ஏன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க, 20 பேர். கண்டிப்பாக இதில் சேர முடியாது, ஒன்று நடிக்க இது பண்ணிக்கோ, நடிக்க உள்ளே வந்து அதுக்கப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு. நடிக்க என்ன பண்ணணும், ஃபோட்டோ கொடுக்கணும். நான் அப்போ தான் வந்து ஆல் டிக்கெட்டில் அந்த ஃபிலிம் ஃபோட்டோ ஸ்கூல் ஃபோட்டோக்கு நான் ஐடியா பண்ணி என் பிரைனை யூஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோனிகா லேப் இருக்கும். அப்போ அந்த லேபில் மினி ஜெராக்ஸு, பெரிய ஜெராக்ஸு, எல்லாமே வரும். நான் பாஸ்போர்ட் சைஸை போய் ஃபிலிமை கொடுத்துட்டு மேக்ஸியில் பிரிண்ட்டு போடுன்னு சொல்லிட்டு யூனிஃபார்மோட மேக்ஸியில் இருக்கிறது ஆல் டிக்கெட் ஃபோட்டோ நான் போய் 12th படிக்கிற பையன், 10th 12th அந்த 2 ஃபிலிமில் ஒன்று நான் போய் கொடுத்தவர் வந்து யாருன்னா வெற்றிமாறன் சார் நடிகர். அதுலேருந்து ஆரம்பிச்சது.
நடிக்க சொன்னாங்க, முடியல. ஏன் என்னால் நடிக்க முடியல, என்னால் சிரிக்க முடியல, ஏன்னா அப்படி சிரிக்க சொன்னால் சிரிக்க மாட்டேன். என் அங்க கேமரா ஆடிஷன் பண்றாங்க அங்கே. டெய்லி ஆடிஷன் பாலுமந்திரா சார் போனதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துப்பாங்க. துரை செந்தில் சார் எல்லாமே உட்காந்துட்டு சார் எல்லாம் உட்காந்துட்டு இது போகும். அது வந்து அது வெற்றி சார் சொல்லுவார். வேறு யாருன்னா இருந்தால் வந்து நெகட்டிவாக எடுத்துருப்பாங்க. தினேஷ் வந்து அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டாப்புல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அமர்ன்றவர் போய் ட்ராப் பண்ணுவார் வடபழனி பஸ் ஸ்டாப்பில். அங்கே ஸ்டேட் பேங்க் காலனி ரோட்டில் பழைய இப்போ வந்து அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி கிராஸ் பண்ணும்போது பார்ப்பேன். நான் போய் பார்த்த பாலுமந்திரா சார் ஆஃபீஸில் இப்போ ஒரு ஹாஸ்டல்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வடபழனி டிப்போ ஒன்று விடுவேன். அங்கேருந்து திருப்பியும் சம்டைம்ஸ் வாக் சம்டைம்ஸ் பஸ் அப்படியே போயிட்டு டெய்லி ஆனால் பாலுமந்திரா சார் போயிட்டு அந்த ரிகர்சல் பண்ண சீன் வந்து கடைசியில் ஷூட் போகுது. அது ஒரு கணக்காலம்னு நினைக்கிறேன் அந்த படம். அப்போ தான் பீனிங் அந்த ரோலை வேற ஒரு பையன் நடிக்கிறார். கடைசியில் பார்த்தா வேற ஒருத்தர் நடிக்கிற சொன்னால் அப்செட் ஆகிட்டு என்னடா இது இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரை பற்றி அப்பயும் வெற்றி சார் பேசியிருக்காங்க. கூத்துப்பட்டறை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஓ, அப்போ நீங்கள் ஆடிஷன் போகும்போதேவா? இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். சரி, அந்த தேட்டரு போயிட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் முடியெல்லாம் வளர்த்துட்டு மாதம் ஆகிட்டு ஆக்டிங்னா என்னென்னலாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே அப்படி ஆரம்பித்தது. அப்போ மறுபடியும் பாலுமந்திரா சார் ஆஃபீஸ் போனீங்களா? 3 வருஷம் போயிட்டு பாலுமந்திரா சார் ஆஃபீஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் போகிறேன். என்ன ஒரு இதுனா அவர் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறார். சார் நான் அப்பயே வந்து பார்த்தனே சார் சொன்னேன். அவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு குவாலிட்டி இல்லையே அப்படின்னு. சார் ஐ ஜஸ்ட் ரிமெம்பரிங் சார் அப்படின்னு. வெற்றி சார் கரெக்டாக போகிறார். பல்சரில் வந்து அவரும் பார்க்க வந்தார். நானும் பாலுமந்திரா சார் அப்போ பார்த்தேன். அவர் வந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க. இன்னொரு நடிகரையும் கூப்பிட்டு போயிருந்தோம், அவரையும் சேர்த்து எடுத்தாங்க. உங்கள் 2 பேர் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பாலுமந்திரா சார் ஃபோட்டோ எடுத்து கொடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. இதே மாதிரி முடி இருக்கும். யாருனே தெரியாத ஒருத்தர் நபரை 2 பேரை கூப்பிட்டு வச்சு வா உன் கண்ணு நல்லா இருக்கு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ல, அந்த டே எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப முக்கியமான ஒரு நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் நானே அதை பயங்கர இதுவாக பார்க்குறேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி போய்ட்டு ஃபுல்லாக எதனா பண்ணணும், நார்மலாக இல்லாமல் எதனா பியூட்டி பார்லரில் என்ன போய் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த வயசு சின்ன வயசு எனக்கு தெரியல, எதனா பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சது. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லி போயிட்டு இருந்தது? இல்லை, அதுக்கப்புறம் போகலாம். நான் ரொம்ப மரியாதையாக இருந்தால் நம்ம இது பண்ணிவிடுவோம்ல. அதனால் ஏன்னா அதுக்கப்புறம் நானும் வெளியில் ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிட்டேன். நிறைய எழுத ஆரம்பித்தேன், பார்க்க ஆரம்பித்தேன். என்ன அது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்ததால் அதுக்கப்புறம் போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்பாவும் அம்மாவும் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க? எங்கள் அப்பா வந்து ஒன்று தான் கேட்டார். பிகினிங்கில் பயந்தாங்க. அப்புறம் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எழுதி மட்டும் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன்லாம் எதுவும் இல்லாதனால எழுதி வச்சுட்டு போயிடணும். ஆமாம், ஏன்னா பேசுகிறதே கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் பேசுவோம். பேசுகிறதே விட்டாச்சு. அப்படியே இருக்கும்போது டைரியில் வந்து எங்கே போகிறான்னு மட்டும் எழுதி வச்சுட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட அதுக்கப்புறம் எழுதி வச்சுட்டு கூத்துப்பட்டறைன்னா என்னது ஏன்னா எனக்கே தெரியாது. நான் அங்கே போய்ட்டு கூத்துப்பட்டறை போகிறேன். ஏன்னா கூத்துப்பட்டறையில் நான் வந்து சேலரி வாங்கின ஆள் கிடையாது. பேக் ஸ்டேஜில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருந்ததால் அப்போ அவங்களுக்கே டஃப்பாக இருந்துச்சு. பட் நம்ம கூத்துப்பட்டறை கிடையாது, பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சர்வைவல் அப்பாவே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரா இல்லை உங்களுக்கு ஒரு இடத்துல கட்டாயம் வந்துச்சா? இல்லை, எங்கள் அப்பா தான். இப்போது லாக்டவுனில் இருக்கும்போது கூட எங்கள் அப்பாவோட பென்ஷனில் தான் நான் சாப்பிட்டேன். அது கடவுளோட கருணை தான். அது வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். இல்லை, அது பார்த்துக்கிறதே ஃபஸ்ட்டு ஒருத்தன் 20 வயசில் 19 வயசு 18 வயசுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. 16-17 2001-2 இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமில் கொஞ்சம் சேலஞ்சு தான். சம்டைம்ஸ் தருவாங்க, சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போயிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் மகேந்திரன் ஒரு ஃப்ரெண்டு, டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் சொல்லுவான், நீங்கள் ஒரு வாட்டியும் என்னோட லிமிட்டை விட அதிகமாக கேட்குற அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி போய்ட்டு அப்புறம் தேட்டர் ஒர்க் பண்ணுவோம், லைட் கட்டுவோம், அதில் ஒரு சேலரி எதனா ஒன்று வரும். அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். பணம் இருக்குது இல்லாததை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் அழகாக லைஃப் வந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக போயிட்டே இருக்கும். தேவையாகி மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக உங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்? சினிமா பற்றி யோசிக்குமா இல்லை அதை தாண்டி பல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கா? நடிக்க ஆரம்பித்து அந்த கூச்சத்தால் முடியாமல் இருந்த டைமில் ஏன் என்னால் நடிக்க முடியல அப்படின்ற டைமில் அப்போ ஃபுல்லாக இதே தான் இருக்கும். முன்னாடியா ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்டகத்தி பண்ணும்போது 10 வருஷம் நான் இங்கே வந்து சினிமாக்குள்ளே வந்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அட்டகத்தி கரெக்டாக கிடைக்குது. அதுக்கு முன்னாடி எதனால் இந்த கேமரா வச்சா சிரிக்க முடியல, இல்லை கேமரா ஆனுனாலே, இல்லை கேமரா வச்சா என்ன நடக்குது நமக்குள்ளே அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்கு தேட்டருக்கு போயிட்டு நிறைய கொஞ்சம் நான் ஓப்பன் அப் ஆகணும். நான் அந்த பிகினிங்கில் வந்து ஆக்டிங் அப்படி தேட்டர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது பர்சனலாகவும் நான் வந்து வளர்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துக்குள்ளே மீட் பண்ணுறதுக்கு இல்லை எப்பவுமே இருக்கும் நமக்கு. சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே இது ஓகே இது ஆக்டிங்காகவும் பண்ணலாம் அந்த கான்ஃபிடென்ட்டை வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி போயிட்டு
அதுக்கப்புறம் அட்டகத்திக்கு அப்புறம் குக்கு வரைக்கும் எனக்கு அது ரொம்ப நான் அதை லைஃபோட தான் வச்சுட்டு இருந்தேன். நான் குக்கு வரைக்கும் ஆக்டிங் எதுவும் லைஃபோட இருந்துச்சு. குக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி விசாரணை அதுக்கப்புறம் மாறும்போது ஒர்க் வேறு லைஃப் வேறு அப்படின்றது ரொம்ப அது ஒர்க் அந்த இடத்துலையே இருக்கணும். அப்புறம் ஒர்க்கை வந்து ரொம்ப லேஸாக பண்ணணும். நம்ம போய்ட்டு பயங்கரமாக வந்து அது எவ்வளோ லேஸாக பண்ணுறோமோ அதுதான் வந்து சூப்பரான ஒரு ஒர்க்காக மாறும் அப்படின்றது தெரிஞ்சு. இப்போது ஒர்க் வேறு லைஃப் வேறு. பட் இந்த லைஃப்பை நான் லீட் பண்ணுறதுக்கு இந்த பூமியில் எனக்கு என்னோடய ஒர்க் வந்து எனக்கு வந்து ஒரு டூலாக இருக்குது. அதை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒர்க்குனா ஒர்க் அப்படி 24 hours அதை பற்றி இல்லை. அந்த டைமில் நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எப்படி ஒரு டேரக்டர் இருப்பாரோ அப்படி தான். ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நீங்கள் வரீங்கனாலும் அப்படி தானே இருப்பீங்க. கொடுத்த கேள்விக்கு மேலே கேட்பீங்க, பயங்கரமாக நீங்கள் அதே ஒரு 150வது இன்டர்வியூ போகிறப்போ அந்த ஸ்பாட்டில் கேள்வி ரெடி பண்ணிட்டு போய் அடிப்போம்ல, பார்த்துக்கலாம் என்ன அப்படின்றது அந்த ஒரு மூமெண்ட். ஆனால் அதை கரெக்டாக பண்ணணும், நம்ம அந்த வேலையை கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு தாட் மட்டும் இருக்குது. இப்போ உங்களுடைய தண்டகாரண்யம் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒவ்வொரு படத்துக்கான இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்குல்ல, ஏன்னா உங்கள் படம் வந்து கிட்டத்தட்ட கிரவுண்டடாகவும் இருக்குது, லப்பர் பந்து மாதிரி கமர்ஷியலாகவும் இருக்குது. ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லப்பர் பந்து அதுக்கப்புறம் இப்போது தண்டகாரண்யம். லப்பர் பந்து வந்து ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம். ஆக்சுவலாக இதுவும் கமர்ஷியலான படம் தான். இவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப சீரியஸான ரைட்டிங். அதீன் ஆதிரி ரொம்ப சீரியஸான ரைட்டிங். ஆனால் இந்த படம் செகண்ட் மூவி வந்து எல்லாருக்குமே செகண்ட் மூவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரக்டர் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் இதில் கமர்ஷியலாக இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் அதனால தான் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த ரைட்டிங் எப்படி வருது ஸ்க்ரீனில், எப்படி மாறி இருக்குது, அது கமர்ஷியலாக எப்படி அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நாங்கள் ரொம்ப ஜனங்களுக்கு அது கனெக்ட் ஆகணும். அந்த ஒர்க்கை வந்து கனெக்ட் ஆகி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம். எனக்கு லப்பர் பந்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் ஒரு ஒர்க்கை கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அந்த விஷயம் இன்னும் அதிகமாக இருக்குது எனக்கு இந்த படத்தில் நடக்கணும்னு. இது பக்கா கமர்ஷியலான படம் தான் இது. ஆனால் சீரியஸான ரைட்டிங் இருக்குது, ஆனால் கமர்ஷியல் மூவி. ஆக்சுவலாக எப்படி கதைகளை வந்து சூஸ் பண்ணுறீங்க? என்ன கேட்டகரி இருக்கணும் உங்களுக்கு? வந்து கதை சொல்கிறவங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு மேஜிக் நடந்தால் போதுமா, இல்லை அவருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் இருக்கணுமா, இல்லை அவர் யார்ட்டையாவது இல்லை அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர்ஸ்னால் என்னை வச்சு படம் பண்ண எல்லாருமே வந்து புது இயக்குநர்கள் தான். மோஸ்ட்லி புது ப்ரொடக்ஷனாக இருக்கும். புது மியூசிக் டைரக்டர் அப்படி தான் அமைஞ்சது. எனக்கு வந்து நான் பெருசாக அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்களுடைய அந்த நேரத்தில் இறங்குற ஒரு குட்னஸ் தான் அது. கரெக்டாக இருக்கும்போது ஓகே. சம்டைம்ஸ் அது நிறைய வாட்டி நல்லது தான் நடந்திருக்கு, ரொம்ப கம்மியாக சில நேரத்தில் மிஸ் ஆகிருக்கு. பட் நிறைய நல்லது தான் நடந்திருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து கதை சொல்கிறாங்கன்னு சொல்லும் போது அது அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம லைன் கேட்போம். அதுக்கப்புறம் டவுட் வரும்போது தான் கேட்போம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கேட்ட எந்த கதையுமே இது வரைக்கும் அமைஞ்சதே இல்லை. ஆஃப் டேலாம் உட்காந்து கேட்டிருக்கோம், அது அமையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். இப்போ வரைக்கும் அமைஞ்ச கதை எல்லாமே அப்படி தான். தண்டகாரண்யம் வரைக்கும் எனக்கு தெரியாது. படம் பண்ணும்போது எனக்கு டவுட் வரும்போது அவர் சொல்லும் போது ஓகே இதை எப்படி எடுக்க போகிறீங்க, இதை எப்படி எடுக்க போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது. ஏன்னா எனக்கு முதலே சொல்லிட்டாலும் நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அங்கே போய் மாற்ற சொன்னால் கஷ்டமாக இருக்கும். வேறு மாதிரி நான் ஒன்று நினச்சிட்டுன்னு வச்சுங்களேன், அங்கே டோட்டலாக வேறு ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நியூட்ரலாக இருந்துட்டால் ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ அந்த நேரத்தில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். உங்கள்கிட்ட பேசும்போது உங்களை பார்க்கும்போது வந்து கதையை ரிஜெக்ட் பண்ணாத ஒருத்தர் மாதிரி இருக்கீங்க. ஆப்போசிட்டில் இருக்காங்க அஃபண்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு. இல்லை அப்படிலாம் இல்லை. லப்பர் பந்துக்கு அப்புறம் 100 கதை கரெக்டாக 100 கதை இந்த இன்டர்வியூ பண்ணும்போது 100 கதை நம்ம கேட்டிருக்கோம். 100மே அமையல. அது என் சைட்லேயும் இல்லை அவங்க சைட்லேயும் இல்லையோ, அது எந்த சைட்லேருந்துமே அது அமையல. அதுதான் ஃபேக்ட். ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு இல்லை, நான் எனக்கு பிடிக்கலனா ரொம்ப பொலைட்டாக சொல்லுவேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு ஆக்ஷனாக ஒரு படம் தேவையாக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே வந்து அல்றா மாதிரி இருக்கக்கூடாது, டயலாக்கே பேசக்கூடாது படத்தில். அந்த மாதிரிலாம் வேணாமா? இல்லை டயலாக்கே பேசக்கூடாது. வெறும் மூட்லேயே ஜஸ்ட்டு லப்பர் பந்தில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேட்டுவத்தில் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். நைட் ஷூட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் விருப்பம், கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் நான் என் விருப்பத்தை சொல்லுவேன். எனக்கு இப்படிலாம் விருப்பமாக இருக்குது, அவ்வளோ கூலாக ஒர்க் பண்ணணும், ஒரு இன்டென்ஸாக ஒர்க் பண்ணணும், சூப்பராக ஒர்க் பண்ணணும். ஆனால் வந்து சும்மா அந்த ஒரு எதுவுமே அதிகமாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப 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 சட்டிலாக பண்ணணுன்ற ஒரு விருப்பமாக இருக்குன்றது ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். அதுலேயே பாதி பிடிக்கலன்னா சொல்லிவிடுவோம், நம்ம ஓப்பனாகவே சொல்லிட்டு. இல்லை அதுதான் நியாயம். அது ஏன்னா ஃபால்ஸ் ஹோப் வந்து ரொம்ப தப்பு. அந்த தயக்கம் பிகினிங்கில் இருந்துச்சு.
அதை மேனேஜர் மூலியமாவது சொல்லி கன்வே பண்ணுவோம். இப்போ வந்து டைரெக்டாகவே அந்த மீட்டிங்லேயே சொல்லிடுறது. இல்லைனா அது நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. சினிமாக்குள்ளே நீங்கள் முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10 வருஷம் சினிமாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்திருக்கீங்க. அதுதான் ஆமாம், நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்கல்ல. அந்த ட்ராவல் எப்படிங்க இருக்குது? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், மொதல் 2 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறமோ சினிமாவே வேணாம், நமக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சினிமாவை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பிடிப்பு இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு இல்லை நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல கரை சேர்த்துரும் இந்த சினிமா அப்படின்னு நம்புறது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ப மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க யாரும் ஃபஸ்ட்டு நம்ப மாட்டாங்க யாருமே. ஏன்னா வந்து ஒரு விஷயம் புதுசாக போகும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி முடி வளர்த்துட்டு இருந்தேன். அப்போது வளர்க்க ஆரம்பித்தவொடனே ஃபஸ்ட்டு எல்லாருமே பயந்துருவாங்க. ஏரியாவில் நான் இருந்தது வர எங்கள் ஏரியா வந்து வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை. பசங்களாம் வந்து கொஞ்சம் வந்து என்ன இவன் இங்கே தனியாக ஏதோ பண்ணுறான், ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், எதுவும் கீழே குவார்ட்டர்ஸில் இருந்தேன், எல்லாரும் கூட மிங்கில் ஆக மாட்டேன். தேட்டர் போவேன், தேட்டர் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே நடந்து வருவேன், அப்படியே போயிட்டு இருப்பேன். என்ன தான் பண்ணுறான், முடிவு வளர்த்துட்டு சுற்றுறான் அப்படின்னு நிறைய எந்த வேலையை எடுத்தாலும் அது பிகினிங்கில் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நிறைய டவுட் வரும் நம்ம மேலே, நிறைய டவுட். ஆனால் ஏதோ பிளஸ்டாக வந்து ஒரே இதில் அது கொண்டு போயிடுச்சு. அது கொண்டு போய் ஆனால் அட்டகத்தி ஆடிஷன் நான் போகிறதுக்கு முன்னாடி 10 வருஷம் அப்போ முடியுது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் வந்து அசை நீ தீச்சுன்னு நடிச்சிட்டேன் நான், ஹீரோவா. விஜய் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, அவர் ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கர். அவர் செம்ம டேலண்ட். அவர் விசாரணை அளவுக்கு இன்டென்ஸ்டான படம் அது தசை நீ தீச்சுடினும். அது பாம்பேலலாம் அது ஷோரீலாக போயிட்டுருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா இன்னும் செம்ம ஒர்க்கு. அந்த ஃபுட்டேஜை பார்த்து தான் ரஞ்சித் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கேமராமேனுக்காக தேடிட்டு இருக்கும்போது ஷோரீலாக அது இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்றும் அதிகமாக இருக்குது. ஆடிஷன் வந்து அட்டகத்திக்கு எப்படி நடக்குதுன்னா, இந்த மாதிரி நிறைய டவுட் வரும்ல. இப்போ ஹீரோவும் ஆயாச்சு, ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. நான் திருப்பி வந்து இந்த லைட் கட்டுற வேலை எல்லா வேலையும் பார்ப்போம். பார்ட் டைம் ஜாப். தேட்டரு நவீன நாடகத்தில் இருக்கும்போது நடிப்போம். அப்புறம் தேட்டர் ஒர்க், பேக் ஸ்டேஜ் லைட்டிங்கு, அப்புறம் இது எல்லாமே போகிறது, எல்லா ஒர்க்கும் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. ஹீரோவும் ஆயாச்சு. ஆனால் எதுவுமே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கேருந்து எல்லாமே சில விஷயங்கள் க்ளோஸ் ஆகுது. என் ரூமெல்லாம் பேச்சுலர் ரூமு, பைக் எல்லாமே போயிடுச்சு. நான் செவ்வாப்பேட்டில் இப்போ போகிறேன். செவ்வாப்பேட்டில் வீட்டில் போய் ட்ரெயினில் போயிட்டு ஒரு சாம்சங் ஃபோன் இருந்திருக்கோம் உடனே. அப்படி போய்ட்டு அப்படி படுக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போது சாம்சங் இல்லை, அது வந்து மோட்டோரோலான்னு நினைக்கிறேன். போய் இப்படி எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வேறு எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மட்டும் தாட். எனக்கு வேறு என்ன, நான் வரையும் சின்ன வயசில் வரைஞ்சேன், வேறு என்ன பண்ணேன், கிரிக்கெட் ஆட முடியல, போயிடுச்சு அது. இப்போ எனக்கு என்ன தெரியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்படி படுக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கர் ஸ்டுடியோவில் நான் ஃபோட்டோ கொடுத்துருந்தேன் ரஞ்சித் சார்கிட்ட. அவர் வந்து கோவா ஷூட் போயிட்டு இருந்தாங்க. ஆமாம், அசோசியேட்டாக இருந்தார். கோவாவா இல்லை சரோஜாவான்னு எனக்கு தெரியல. அந்த டைமில் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கால் பண்ணார். நான் அதை சரண்டர் பண்ணுறேன், எனக்குள்ளே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ எனக்கு கால் வருது. இந்த டி நகர் வரைக்கும் வர முடியுமா, ஆடிஷன் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன். செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் காலியாக இருக்கிற, காலையிலலாம் பயங்கர பிஸியாக இருக்கும். நான் போன டைம் மதியம் காலியாக இருக்குது. ட்ரெயின் வரல, ஆனால் மனசு போயிடுச்சு அங்கே ஆடிஷனுக்கு. ட்ரெயின் வரவே இல்லை, ஆனால் மனசு, பாடி மட்டும் அங்கே இருக்குது, மனசு அங்கே போயிடுச்சு டி நகருக்கு. அப்புறம் ட்ரெயின் பொறுமையாக அப்படி டேர்ன் பண்ணி வரும், அப்படி ஆடி வருது. வந்தவொடனே ஒரு 1.5 மணி நேரம் டி நகர் ஆஃபீஸில் போய் பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க. எல்லாரையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணோம். அப்போ தான் அந்த ஷோரீலும் அவங்க பார்த்துருக்காங்க. கேமராமேனை தேடும் போது அந்த 50, 40, 30, 20, 10 கடைசியாக ஒரு 3 பேரை கூப்பிட்டு போயிட்டு, அது போதும், ஒரு 4 நாள் போதும் அந்த ஆடிஷன். கடைசி 3 பேர்கிட்ட ஒரு இங்கே இதே தெருவில் தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது, அட்டகத்தி ஃபஸ்ட் ஆஃபீஸ். அங்கே டி நகர்லேருந்து இங்கே மாற்றிட்டாங்க அந்த 4வது நாள். சிவி குமார் ப்ரொடியூசர்ஸ் அவருடைய ஆஃபீஸ் தான். இங்கே வந்தோடனே 3 பேர்கிட்ட லைன் சொன்னாங்க. லைன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அது நம்ம எல்லாருக்குமே அது பக்கத்தில் இருக்கும். அட்டகத்தியோட லைன் வந்து நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அந்த ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அன்னிலேருந்து அப்படியே ஆரம்பித்தது. ஸோ அந்த 10 வருஷத்தில் அந்த டவுட் ஆனலை நான் நிறைய வாட்டி நடந்திருக்காது இது. பட் அந்த வீட்டில் போய் அந்த படுத்தது இருக்குல்ல, அதுதான் டு த பீக்குன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டவுட் வந்து உச்சமாக இருந்தது அப்போ அட்டகத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அப்படியே பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்டார் வேல்யூடு சினிமா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, இது வந்து ஸ்டாருக்கான படம். இதில் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கும். இதில் நீங்கள் வந்து எந்த வித லாஜிக்கும் எதிர்பார்க்காதீங்க, கிரவுண்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்காதீங்க.
ஸ்டார் அப்படின்றத எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது நான் அந்த கேள்வி இப்போ வரைக்கும் நான் வந்து எனக்கே நான் நிறைய வாட்டி கேட்பேன். ஏதோ வச்சு இங்கே அந்த டயர் 1 டயர் 2 ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது சம்டைம்ஸ் கேட்பேன், இது கூட இந்த படம் பண்ணலையா அவ்வளோ பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் வரும். அப்புறம் நான் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங் தான். எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணியாகவும் அது தேவையாகவும் இருக்குது. ஸோ அதில் போய் யாரை என்ன சொல்கிறது, அதில் நமக்கானது நம்மக்கிட்ட வந்து சேரும். மற்ற ஒப்பீனியனுக்குள்ளே நம்ம போக விரும்பல. ஏன்னா அது உண்மையிலே நமக்கு தெரியல, அது என்ன அந்த பிஸ்னஸ் என்ன மேஜிக்னு தெரியல. மேபி நம்ம இன்னும் அது பெருசாகும் போது அது நமக்கும் பயங்கர பிளஸ்டாக நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போயும் இருக்குது, அது லப்பர் பந்துலையும் இருந்துச்சு, அது அட்டகத்தி முதல் படத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருக்குது. அது இன்னும் அந்த அந்த வைப் அதிகமாகணும்னு பார்ப்போம், எதிர்பார்ப்போம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, குக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ போய் படம் பார்த்தேன். ஏன்னா அது வந்து ஆனந்த விகடனில் ஒர்க் பண்ண ஒருத்தருடைய அதான் ராஜ்முருகன் சார் தான் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய ஒரு கதை அப்படின்றப்போ பத்திரிக்கை மேலே இருந்த ஒரு ஈர்ப்புனால அந்த படத்தை போய் பார்த்தாகணும். இன்னொன்று உங்கள் படமும் வந்து அட்டகத்தி ரிலீஸ் ஆன பிறகு உங்கள் மேலே பெரிய நம்பிக்கையே வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ரொம்ப செலக்டடாக பண்ணுவார். இன்னொன்று நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க. ஒரு ஆக்டர் எப்படி இவ்வளோ தூரம் உண்மையாக பிளைண்டாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் பார்த்து அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அந்த படம் போய் பார்க்குறோம். அந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய சக்ஸஸ் ஆகுது. பட் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கலி அந்த கண் வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்றத 2-3 படங்களுக்கு அப்புறமே நிறைய ஆடியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களை எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு? அப்போ 2வது படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் 2வது படம் அது ஆக்ஷனாக இல்லாமல் நம்ம ஆர்டிஸ்ட்டாக வந்து அதை ட்ரீட் பண்ணிட்டோம். ரொம்ப சின்ன வயசு வேறு, ஸோ வந்து அது நிறைய கொடுத்தது. இப்போ கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது ஒர்க்கை ரொம்ப லேஸாக பண்ணணும், அவ்வளோ சீரியஸாக எடுத்து எதையுமே பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக பண்ணணும். அது எஃபெக்ட் இருந்துச்சு, ஆனால் சரியாயிடுச்சு. இப்போ ப்ளஸ்லி ஓகே, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபெக்ட் இருந்துச்சு. விசாரணையோட ட்ராவல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? விசாரணை வந்து அட்டகத்தி ஒன்று நடந்து வெளில வந்துச்சுல்ல, விசாரணை வந்ததுக்கப்புறம் தெளிய வச்சாங்க குக்குலேருந்து. விசாரணையோட டெப்த் வந்து பயமுறுத்து. ஏன்னா அந்த கதையில் உண்மையிலே சந்திரகுமார் சார்லாம் இருப்பாங்க, அப்புறம் பாதி பேர் இல்லை, அப்புறம் நடந்துக்கிட்டே அது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. நான் விசாரணையை பற்றி எப்போ பேசினாலும் பயப்படுவேன். அந்த மாதிரி உண்மையாகவும் இருக்கக்கூடாது, படமாகவும் வரக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருமே விரும்பணும். அது எண்ணத்துலேயும் அந்த மாதிரி எங்கேயும் நடக்கவும் கூடாது, அந்த மாதிரி படம் வரவும் கூடாது. நடந்தால் தானே வரும், அதுக்காக சொல்கிறேன். எல்லாமே வந்து ஹாப்பி என்டிங்ஸாக இருக்கணுன்றது விசாரணை வந்து எனக்கு ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே. பட் ரொம்ப முக்கியமான ஒரு எனக்கு வந்து இங்கே 6 பேக் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போது ட்ரை பண்ணும்போது நானே வந்து பார்க்கில் கேகே நகர் பார்க்கில் ஒர்க் பண்ணி 6 பேக் வச்சுருந்த டைம். வெற்றி சார் சொன்னாரா? இல்லை அட்டகத்தி பிஃபோர் இது. அப்போதுலேருந்து எனக்கு வந்து ஒரு பெயின் இருந்துச்சு பேக்கில். விசாரணையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சுன்னா, காலில் கயிறை கட்டி தலைக்கீழே தூக்கி அடிச்சிட்டு இருப்பாங்க, போட்டு டம்ம கையும் கட்டிடுவாங்க, வாயை கட்டிடுவாங்க, காலை கட்டிட்டு அடி. ஸோ ஒரு நிமிஷம் என்னப்பா எல்லாம் பயந்து பயங்கரமாக எல்லாம் கயிறுலாம் அவுத்துட்டு இறக்கி கீழே என்ன ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர் போய் வெளில போய்ட்டு என்னப்பா ஆச்சு என்னாச்சு, ஓகே இத்தனை வருஷமாக இருந்த பேக் பெயின் இப்போ சரியாயிடுச்சு. அது வந்து அப்படி ஸ்ட்ரெச் ஆகிருக்குல்ல, செம்ம ஃப்ரீ ஆயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி நல்லதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. என்ன படத்தை பார்த்தா எங்களுக்கு பாவமாக இருக்கும், ஆனால் உங்கள் பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கதையும் நடந்திருக்கு. நிறைய நல்லது தான் நடந்திருக்கு. எனக்கு அந்த படத்தோட உண்மை வந்து அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கொஞ்சம் காக்கி கலர் ட்ரெஸ் பார்த்தா பயந்துருக்கு அந்த படத்தை அந்த சமயத்தில். பட் இப்போ வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு அண்ட் ஹாப்பி தான் அந்த படத்துக்கு. ஓகே, அந்த படம் பார்த்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் சொன்ன அதே கமெண்ட் சொன்னாங்க என்கிட்ட வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக தினேஷ் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த எனக்கு ஒரு பயங்கர அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப அக்கறையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசீவ் பண்ணேன். அந்த ஒரு நல்லதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்குது. உங்களுடைய விசாரணை படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ் போச்சு, ஆஸ்கர் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ப்ரொடக்ஷன் ப்ரோ தனுஷ் ப்ரோவுக்கு வந்து நம்ம அது அந்த படம் எடுக்கிறதுக்கு அது பெரிய ஏன்னா ஒன்ஸ் அதை மூவ் பண்ணி ஒன்று போகிறோம்ல, அதை அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு அவருக்கும் அதுக்கு பெரிய கிராட்டிடியூட் தான் அது அவர் பண்ணதும். நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருப்பீங்களா? அட்டன் பண்ணிங்களா அந்த சமயத்தில்? கான்ஸ் போனோம், கான்ஸ் மட்டும் போயிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போயிட்டு வந்தது. அங்கேருந்து ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க? இங்கே இருக்கிற ட்ரெடிஷன் ஸ்டாண்டிங் ஓவேஷன் எப்பயும் நடந்தது, முடிஞ்சவொடனே பயங்கரமாக இது பண்ணாங்க. சர்ப்ரைஸாக நடந்தது என்னென்னா, நாங்கள் வந்து அங்கே போயிட்டு ரைஸுக்கு மட்டும் தேடுவோம். ஏன்னா ஃபுட்டு ஃபுல்லாக பிரெட் அந்த மாதிரி தானே இருக்கும், பாஸ்தா அந்த மாதிரி. ரைஸ் மட்டும் ஒரு இந்தியன் இதில் பருப்பு வேக வச்சு சாதம் மட்டும் தருவாங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போது ஸ்க்ரீனிங் முடிஞ்ச 2வது நாள் அது. அங்கே ஒரு லேடியும் ஒரு சீனியர் ஒருத்தர் வந்து ஹாய் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து பேசினாங்க. அந்த கேரக்டர் பேர் பாண்டி. ஹை பாண்டியன். அது வந்து பயங்கர ஆச்சரியமாக சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இட்டாலியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஜாலியாக என்னோடய ஃபஸ்ட்டு இந்தியா விட்டு வெளில போனேன். என்னோடய ஃபஸ்ட்டு இது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம்.
நான் பாஸ்போர்ட் அப்போ தான் அதுக்காக தான் பாஸ்போர்ட் வாங்குறேன். பாஸ்போர்ட் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ் இட்டாலி வெனிஸ் 3 நாள். ஆனால் பயங்கர சூப்பரான ஒரு மூமெண்ட் அது, பயங்கர பிளஸ்டான ஒரு மூமெண்ட் அது. ஒவ்வொரு படமும் வந்து நீங்கள் ஒரு விதமான ஒரு ஆக்டிங் ப்ராசஸ்க்குள்ளே இறங்குவீங்க. நீங்கள் முதல் சொன்னீங்க அது ரொம்ப லைட் ஹார்ட்டடாக வச்சுக்கணும், ரொம்ப ஹெவியாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு தான் சிக்கல். தண்டகாரண்யமில் நீங்கள் பண்ண ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்னு ஏதாவது? இல்லை, ஹெவியாகவும் பண்ணணும், அது டிமாண்ட் பண்ணுதா, அது கேட்டுச்சுன்னா பண்ண வேண்டியது தான். அப்புறம் நம்ம அதை பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. இப்போ அங்கே நம்ம போகிறோம் அப்படின்னு ரோட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி தான், யார் எப்படி வருவான்னு தெரியாது. நம்ம வண்டி ஓட்டுற ஸ்கில்லு கரெக்டாக கான்ஷியஸாக அலர்ட்டாக இருக்கணும் இல்லை, அந்த மாதிரி தான் நினைக்கிறது. ஸோ அந்த இடத்துல ஒன்று நடக்கும்ல, அந்த மொமெண்ட்டில் ஒன்று அவங்க ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே ஒன்று நடக்கும் போது நம்ம நியூட்ரலாக மட்டும் இருக்கணும். எப்போ என்ன எப்படின்னு தெரியாது. யார் வேணால் இம்ப்ரோவைஸும் பண்ணலாம் அதர் ஆர்டிஸ்ட், இல்லைனா அங்கேயே கூட எதனா ஒன்று நம்மளும் பண்ணலாம். அது ஓகே இல்லை வேணான்றது அவங்க டிசைட் பண்ணிட்டோம். நம்ம வேலை அது அங்கே போகும்போது ஒன்று நடக்கும், அது ஒரு அப்படி டக்குன்னு ஒன்று இறங்கும், அதை டெலிவரி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆகிடும். ஸோ அது கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம், ஆனால் அது அந்த மொமெண்ட்டில் என்ன கேட்குதோ அதுதான், அந்த மொமெண்ட்டு தான் அது. எனக்கு அதனால தான் அப்போஸ் அந்த ஒரு டேக்கில் திடீர்னு ஒன்று நடக்குங்க, அது சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னு. அது ஒன் மோர் போகும்போதும் வரும், பட் அந்த ஃபஸ்ட் டேக்கில் ஒன்று நடக்கும், அது சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் கடைசி டேக்கில் கூட மாட்டும். அது அந்த அதிகமாக பண்ணுறதோ லைட்டாக பண்ணுறதோ டிமாண்ட் தான். எனக்கு இந்த டேக்குன்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம், பொதுவாக ஆக்டர் வந்து ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணி ஒரு ஷார்ட்டை நடிச்சிருவாங்க. அந்த ஷார்ட் முடிஞ்சு கட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்றத நீங்கள் நினைப்பீங்க. டேரக்டர் வந்து மானிட்டரில் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி செக் பண்ணும்போது அவருக்கு சில கரெக்ஷன் தோணும். அந்த கரெக்ஷன் வந்து ஒரு ஆக்டிங்கோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து அவருக்கு தோன்ற ஒரு விஷயம். பட் நீங்கள் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஆகுறீங்களா அந்த சீனை? அது ரீடேக் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட இல்லை, அது ஆர்டிஸ்ட்க்கு எப்பவுமே வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது. ஏன்னா நமக்கு ஒன்று பயங்கர சூப்பராக இருக்கும், ஆனால் அது வந்து பயங்கரமாக எல்லோரும் கிளாப்பும் பண்ணுவாங்க அப்போ அப்படின்னு ரிலீவ் ஆகும். ஏன்னா எனக்கு அது பிடிக்கிறதுக்கு 20 படத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு டேக் முடிஞ்சோடனே கிளாப் வந்துச்சு, சூப்பர் ஆனால் எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் கிளாப் பண்ணாங்கன்னா 1 மோர் போவோம், சார் செம்ம சூப்பர் ஆனால் 1 மோர் அப்படின்னு. ஸோ கிளாப் பண்ணாலே இப்போ பயம் வரும், ஐயோ 1 மோர் போகிறோமே அப்படின்ற மாதிரி. அது ஏன்னா அவங்களுடைய விஷனில் அது அவங்க ஒன்று எழுதி அவங்க ஒன்று பார்க்குறாங்க. ஸோ அதில் ஆர்டிஸ்ட்கானது ஆனால் மேபி ஒன்றா அவங்க அந்த நம்மளை நீங்கள் சொன்ன மாதிரி எதிர இருக்கிறவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓகே பண்ணி நமக்காக ஒன்றா ஒரு டேக் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் எது அவங்களுக்கு வேணுமோ அதை தானே பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு போகிறது ஓகே. இது நீங்கள் பெரும்பாலும் எந்த இயக்குனர்கிட்ட சந்திக்கிறீங்க? இது எல்லா இயக்குனர்களும் சேர்ந்தாங்க. எல்லா இயக்குனரும் எல்லா ரவுடிக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி எல்லா இயக்குனருக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக் தான். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிய போதே அங்கேயே பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருமே பெரிய டேரக்டர்ஸ் தான், சீனியர் மோஸ்ட் டேரக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ரொம்ப ரேர் அவங்க பக்கத்தில் வந்து சொல்கிறது. அது வெற்றி சாராக இருக்கட்டும், ரஞ்சித் சாராக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் பார்த்து அப்படி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வாங்கணும்னு நினைக்கிற எல்லா ஹியூமனுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கிட்ட வர மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. எதனா கரெக்ஷன் வேணும்னா ஒன்று அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இப்படி வேணுன்றது சொல்கிறது ரொம்ப ரேர். ஆனால் பண்ணுவாங்க. சில நேரத்தில் வந்து நடிச்சே காமிப்பாங்க எல்லோரும். அப்படி நடித்து காமிக்கும் போது நம்ம அதுலேருந்து ஒன்று அதிகம் இல்லைனா கொஞ்சம் கம்மியாக, இல்லை அதே கம்மியாக இருக்காது, ஒன்று அதே இல்லை அதுக்கு மேலே, இல்லை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம். அட்டகத்தில் நீங்கள் பண்ண அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் இருக்குல்ல, ஒரு யங்ஸ்டருக்கான அந்த ரோலுக்கு இவ்வளோதான்ப்பா மீட்ரு, ஆனால் நான் உண்மையாகவே இப்படி தான்ப்பா பிஹேவ் பண்ணுவேன். இல்லை, நான் அப்போ அந்த ஏஜில் தானே இருந்தேன். அதனால் உங்களுக்கு அது இப்போது விசாரணைன்னு வரும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சு. ஒரு கைதியாக நீங்கள் அதாவது உங்களை தப்பாக வந்து இமேஜினேஷன் பாதி வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இப்போ நான் காலேஜ் படிக்கல, அட்டகத்தி படம் பண்ணும்போதே நான் காலேஜ் படித்ததில்லை, ரூட்டுத்தில் நான் +2 தான், காலேஜ் பண்ணவே இல்லை. இதுதான் நம்மளுடைய மனுஷனோட பெரிய ப்ளஸ் இமேஜினேஷன் நினைக்கிறேன். அப்புறம் அந்த இமேஜினேஷனுக்கு வந்து ஒரு லைன் வேறு கொடுத்துட்டாங்க, இவன் போகிறான் இப்படி அடிக்கிறான்னு சொல்லும்போது அதில் நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது மட்டும்தான். முதல் படம் அதியனோட சேர்ந்து குண்டு பண்ணீங்க, இப்போ 2வது படம் தண்டகாரண்யம். தொடர்ந்து ஏன் அந்த அதியன் சார் வந்து தொடர்ந்து 2வது பட இயக்குனர் அமைஞ்சது அதியன் சார் தான். ஏன்னா அட்டகத்திக்கு அப்புறம் இப்போ ரஞ்சித் சார் அது ரொம்ப வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான். இதுவும் லேட்டு தான், 2019 இது 2025 இப்போ ரிலீஸ் ஆகுது. பட் ஹாப்பி செகண்ட் அவருடைய ட்ரஸ்ட்டு வந்து இப்போ அவ்வளோ இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் வந்து நம்ம வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்ச ஒருத்தர், அந்த லவ் வந்து சூப்பரான ஒரு லவ். அது
அதியன் சார்கிட்ட இன்னும் நிறைய சொல்லணும்னு இருக்குது. அவ்வளோ கதை வச்சுருக்காரு அவர். பேச சொன்னால் அப்படி பேசுவார். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். தண்டகாரன் அதனால தான் நான் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். வே அவர் எப்படி இதை வந்து என்கிட்ட சொன்னது அங்கே கமர்ஷியலாக மாற்றின அது பெரிய சேலஞ்சு. இந்த ஸ்கிரிப்டை கமர்ஷியலாக பண்ணுறது பெரிய சேலஞ்சு. 2வது படத்தில் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒர்க். அதுக்கான பெரிய சப்போர்ட் ப்ரொடக்ஷன். இந்த கதையை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ ஆரண்ய காண்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் வந்து டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் அதை ஃபஸ்ட்டு கேட்டு அதை ரிசீவ் பண்ணி அதை நம்பினதுக்கப்புறம் தான் அது வந்து மெட்டீரியலாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கு அந்த ப்ரொடக்ஷனும் ரொம்ப ஆரண்ய காண்டத்துலேருந்து சொல்கிறேன். தண்டகாரணியும் அந்த மாதிரி ஒரு அந்த பிகினிங்லேயே நம்மளது வந்து ப்ரொடக்ஷன் தான். அதுக்கப்புறம் நான் வேணும்னு ரொம்ப விருப்பப்பட்டது அதியன் சார். அண்டு கலை வந்து என்ன சொல்கிறது, அவரோட எனர்ஜி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எது டென்ஷனில் இருந்தாலும் ஜாலியாக ஆக்கிட்டு வர அவர். ரொம்ப ஈஸியாக எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிற ஒரு ஆள். என்ன மட்டும் இல்லை, டீமில் எல்லாருமே. ஸோ கலை கூட ஒர்க் பண்ணுறதும் ஜஸ்டின் பிரபாகரனை பற்றி சொல்லணும் இதில் கண்டிப்பாக. ஜஸ்டினோட ஒர்க் வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இதில் 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்துலேருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் அவர் புதுசாக எவால்வ் ஆவார் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஹோப்ஃபுல்லி அது ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி பெருசாக இருக்கார். இந்த படத்தில் திருப்பியும் புதுசாக மாறுவாரோன்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மியூசிக்கு. ஜஸ்டினுக்கு என்னுடைய விஷஸ். தண்டகாரண்யம் வந்து கிட்டத்தட்ட ஒரு காடுலேயே நடக்கிறது. கர்நாடகா பார்டர் நினைக்கிறேன். தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் நடக்க ஷூட்டிங் வந்து தேன்கனி கோட்டை. ஓகே, தேன்கனி கோட்டையில் நடந்தது, பெங்களூர் பார்டர்லாம். பட் கதைக்குள்ளே எந்த இடம் ரிவைல் பண்ணுறாரு டேரக்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நான் என்ன முக்கியமாக அவர்கிட்ட டைட்டிலோட எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்டுங்க. நான் சரியாக சொல்லல, அதை அவர் சொல்லும்போது இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, இப்போ நார்மல் டெரைனுக்கும் காடு மாதிரியான ஒரு நிலப்பரப்பில் நடிக்கிறதுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு வேறுபாடு இருக்குமா? அது எவ்வளோ தூரம் கஷ்டமாகவும் இருக்கும்? அதுதான் எனக்கு அமைஞ்ச படங்கள் எல்லாமே எக்ஸப்ஷன் தான். அதனால் அதுவும் நமக்கு புதுசாக தான் எனக்கு காடு ஜாலியான ஒரு விஷயந்தான். பட் ஃபுல்லாக அவ்வளோ போயெல்லாம் கஷ்டப்படுத்தலை. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு ஒரு வாட்டியும். ஏன்னா யானை போகும்னு நமக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு நாள் தான் வந்தார். நாங்கள் 2 மாதம் இருந்தோம். ஆனால் நாங்கள் யானை இப்போ தான் போயிருக்குன்ற யானையோட சாணம் மட்டும்தான் இருக்கும். என்னடா 2 மாதம் இருந்து பார்க்க முடியல. ப்ரொடியூசர் வந்தார், அன்றைக்கி கரெக்டாக போகும்போது அவர் காரை பிளாக் பண்ணி நிறுத்தி பார்த்துட்டு போயிட்டாங்க. காருங்க எல்லாம் ரிவர்ஸ் வருது. நாங்கள் மேலே வந்து பார்க்குறோம், 2 மாதமாக நிற்கிறோம், பார்க்கவே முடியல. வந்தார், பார்த்துட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, படம் முடிச்சு வரும்போது 3 யானைங்க அங்கே மாட்டிக்கிச்சு, கரண்ட்டில் மாட்டி இறந்து. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கரண்ட் போடாமல் இருக்கலாம், அது மனுஷங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கரண்ட்டில் மாட்டி இல்லை அப்படின்னு. நான் போயிட்டு ஒரு யானையை கூட பார்க்கல அந்த காட்டில். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி மலை மேலே ஏறுறது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டெய்லி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே காரில் அப்படியே ஏறணும். அதுவே ஷூட் பண்ணலாம் தனியாக. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறது. ஏன்னா எப்போனா யானை வரும் அப்படின்னு சொல்லும்போது சின்ன வயசில் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் தான் அது. டிங் டிங்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது யானை வந்துச்சா அப்படின்னு பார்த்தா அது வீட்டில் யாருன்னா அந்த பாத்திரம் 2 கட்டி வச்சுருப்பான், அதில் டிங் டிங்னு வரும். அப்புறம் சம்டைம்ஸ் திடீர்னு வெயில் அடிக்கும், அப்படியே மேகம் மூடிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு சூப்பரான ஒரு மூடாக மாறிடும். அப்படியே மிஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக. இந்த படமும் அந்த இதில் தான் இருக்கும், அந்த மூடில் தான் இருக்கும். ஒரு த்ரில்லர் மூட்லேயும் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு அதியன் ஆதிரை. உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லலாம். சடையன். இப்போ வேட்டும் ஷூட் போகும்போது தான் பார்த்தேன், சடையன் காடுன்னு ஒரு ஊரே இருக்காங்க வேளாங்கண்ணி டு வேதாரண்யம் போகிற ரோட்டில். எனக்கு தண்டகாரண்யம்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சடையன் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெடியான ஒரு ஆள். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி மேன், பட் ரொம்ப தீர்க்கமாக ஸ்டெடியாக இருக்கிற ஒரு ஆள். அவ்வளோதான் என்னால் இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியும். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அவர். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த படமும் தானே, பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்கிற ஒரு கதைன்னு எடுத்துக்கலாமா? ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுது, அதுக்காண்டி கேட்குறேன். இது வந்து ஒரு சீரியஸான கமர்ஷியல் படம். இது செம்ம கமர்ஷியல் படம். ஆனால் அதிலே அவ்வளோ சீரியஸான ரைட்டிங் உள்ளே இருக்குது. அது கமர்ஷியலாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒன்ஸ் இல்லை பொலிட்டிக்கல் ட்ராமான்னு சொல்லலாம், எஸ் அப்படியும் சொல்லலாம். இது பயங்கர ஸ்கோப்பில் இருக்குது. இந்த படத்தோட ஸ்கோப் வந்து பெருசாக இருக்கும். அது என்னால் அது த்ரில்லர்னோ வெறும் பொலிட்டிக்கல் ட்ராமான்னு மட்டும் சொல்லலை. ஏன்னா ஃபேமிலி எமோஷன் அவ்வளோ உள்ளே இருக்குது. எனக்கு சடையன் அந்த கேரக்டரோட வச்சு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உலக சினிமாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹாலிவுட்டில் சில படங்கள் பேரே எனக்கு தெரியாது. சில டைரக்டர்ஸோட இங்கே நிறைய பேர் குருவாக பார்க்குற ஹாலிவுட்டில் இருக்கிற டைரக்டர்ஸோட படங்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. அது எதுக்காகனா அவங்களோட இந்த சினிமா வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும்.
ஆஸ் ஆக்டரா நீங்கள் அந்த மாதிரி யாராவது படங்கள் பார்த்து உங்களுடைய ஒரு ஆக்டிங் ப்ராசஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அட்டகத்தி பண்ணும்போது வந்து நான் காட்ஃபாதர் பயங்கரமாக ஆல்பச்சினோட வாக்கே ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன். நந்தி ஹீரோயினோட காலேஜில் அந்த பாட்டு ஒரு ஆசை ஒரு புல்வெளியில், நீ எதுக்கு மற்ற பசங்களோட பேசிட்டு எதனா என்ன எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நான் பார்த்து போனேன். அப்போ வந்து ஒரு வாக்கு இருக்கும், அது வந்து ஆல்பச்சினோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட பேசும்போது வந்து காலை அப்படி தூக்கி போடு, அது வாண்டடாக நான் பண்ணேன், அது பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் நிறைய எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே நான் இமிட்டேட் பண்ணியிருப்பேன். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஆல்பச்சினோ சொன்னீங்க, வேற யாராவது? வெற்றி சார் அட்டகத்தில் இமிட்டேட் பண்ணியிருப்பேன் ஒரு சீனில். வெற்றிமாறன் சார் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பேன் அந்த ரூட்டு தடை சாங்கில். எங்கள் அப்பா எல்லாரையுமே வந்து ஒரு இதில் வெற்றிமாறன் சார் அது தெரியல, அந்த நேரத்தில் ஒன்று டக்குன்னு இறங்குச்சு. அது ஒரு கேங் ஹெட்டில் அது ரூட்டு தலை அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் ரஞ்சித் சார் நம்மலாம் இப்போ டீமாக வரும், ஒரு லுக் ஒன்று அப்படி கெத்தாக ஒன்று பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதுக்கப்புறம் வந்து என்ன நான் தேட ஆரம்பிச்சிட்டேன், தினேஷ் அப்படின்னு. ஸோ ஆல்பச்சினோ ரொம்ப பிடிச்சது ஒரு டைமில் எனக்கு. அது இப்போ நிறைய பேரை பிடிக்கும். அந்த ரெயின்மேனுன்னு ஒரு படம் இருக்குல்ல, டஸ்டின் ஹாஃப்மேன் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப செட்டிலாக இருக்கும். ரெயின்மேனில் மட்டும் இல்லை, செயின்ட்டாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், பர்ஃப்யூமில் கூட இருப்பார். அவரோட ஒர்க் சூப்பராக. நிறைய பேர் இருக்காங்க எனக்கு, நம்ம ஆளுங்களே பயங்கரமாக பிடிக்கும். என்னத்த கண்ணையா அவர், அப்புறம் வந்து கல்லாப்பட்டி சிங்காரம் வந்து ரொம்ப பிடிக்கும். வி.கே. ராமசாமி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா காந்திமதி அம்மா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு தினேஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குது. நீங்கள் அஃபண்ட் ஆகலைன்னா நான் அதை கேட்குறேன். என்னன்னா நான் கேட்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேணா கட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். எனக்கு என்னென்னா, நீங்கள் படம் பண்ணுறதுல நீங்கள் சோலோ ஹீரோவாக இல்லாமல் இப்போ டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் அந்த மாதிரி, இப்போ போன படத்தில் வந்து ஹரிஷ் கல்யாண், வேட்டுவமில் வந்து ஆர்யா சார் இருக்கார், இந்த படத்தில் கலையரசன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறதுன்றது எதனால்? அது பண்ணுறது வந்து சில பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் போயிடும், 2 ஹீரோவில் ஒரு ஹீரோ தானப்பா அவர். இல்லை, இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்ட் என்னன்னா வந்து லப்பர் பந்து அண்ட் வந்து வேட்டுவத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டால் ரஞ்சித் சார் தான் ஹீரோ. ஆர்யா சார் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான், அத்தனை பேருமே. இல்லை, அது எப்படி மாற ஆரம்பிக்குன்னா, வேட்டுவத்தில் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு அவர். ஒரு கேரக்டருமே அது ஹீரோ தான். அது லேபிளாக எப்படி வரும் அப்படின்லாம் தெரியாது. இப்போ ஒரு சீனுக்கு ஒருத்தர் வந்துட்டு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த படம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க, அதில் மாறிட்டே இருக்கும். இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஹீரோ டக்குன்னு ஒரு மாறும், திருப்பி டக்குன்னு ஒருத்தர் ரைஸ் ஆவாங்கல்ல. அந்த மேஜிக் நான் கொஞ்சம் ஏன்னா கதை எனக்கு தெரியாது, நம்ம பார்க்கும்போது அவ்வளோ எங்கேஜிங்காக அப்படி இருந்துச்சு. இல்லை 2-3 பேரும் அப்படிலாம் கிடையாது. லப்பர் வந்து அந்த கதை வரும்போது அப்படி தான் வந்துச்சு, தண்டகாரணியும் அப்படி தான் வந்துச்சு. நம்ம அதை பார்த்து பண்ணல 2-3 பேர். அப்புறம் இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, சினிமாக்குள்ளே எப்படின்னா எல்லார் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான். அது இப்போன்னு மட்டும் இல்லை, எப்பவுமே. அது இப்போ இன்னும் அதிகமாகிட்டுருக்கு. இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 டிஷ்ஷாவது தேவைப்படுது சாப்பிட்றதுக்குள்ள. புரியறதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ என்கேஜ் பண்ண வேண்டியது இருக்குது ஆடியன்ஸை. வந்து ஒரு சர்ப்ரைஸ் தேவையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணலாம், சுலபமாக பண்ணலாம், வாங்க ரெடி தான். நமக்கு என்ன வருதோ ஃபஸ்ட்டு அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அதை எது நமக்கு கன்வின்சிங்காக இருக்கும், 4-5 வருதுன்னா அதில் கன்வின்சிங்காக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கிறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் எடுத்து பண்ணுறோம். இதுதான் 2 பேரோட தான் பண்ணணும், 3 பேரோட தான் பண்ணணும், ஹீரோஸோட தான் நம்ம ஒர்க் பண்ணணுன்றது அப்படி இல்லை. ஆனால் இப்போ எந்த படம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லா படத்துலையுமே அது இருக்கும். அது தினேஷன் அப்படின்னு இல்லை, அது சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை அப்கமிங்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். ஏன்னா ஆடியன்ஸ்க்கே அது தேவையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டக்குன்னு ஒரு அவங்கள ரொம்ப நாள் படம் பார்த்துட்ருக்காங்களே எல்லோரும். அப்புறம் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். நிறைய நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதை தாண்டி நிறைய இருக்குது. அதில் அவங்கள உட்கார வைக்கணுன்னா வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தேவைப்படுது. அதனால் இது யூஷுவல் தான். அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் இல்லை எல்லா படத்துலையும். இப்போ இந்தியில் ஓம் சாந்தி ஓமில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்திருக்கும். அது எனக்கு அந்த டைமில் ரொம்ப பிடிச்ச படம். அது அட்டகத்தி டைமில் அதை நிறைய வாட்டி பார்த்த படம். அதில் எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க எல்லாருமே. ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இல்லை, அது ஆரோக்கியமாக இருக்குது. அதில் என்ன இருக்குது? அதில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கதையாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோன்றது டேரக்டர் தான் அந்த படத்துக்கான அந்த ஹீரோ. ஒரு படத்தில் ஒவ்வொரு படத்துக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தனியாக இவரால் அந்த படம் ஜெயிச்சது, இப்போ அந்த வெற்றி ஃபுல்லாகவே இந்த ஒரு ஹீரோக்கு மட்டுமே சாரும் அப்படின்றப்போ நான் என்ன கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்குறேன்.
உங்களுக்கான அந்த மார்க்கெட்டாகவும் உங்களுக்கு பெருசாகும்ல அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் 2 பேரோட ஷேர் பண்ணுறதும் தனியாக ஒரு இடத்த வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறதும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால நான் கேட்குறேன், எதனால் இன்னும் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இப்போ குளோபலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நமக்கு உண்மையிலேயே இந்த மார்க்கெட்டு பிஸ்னஸ்ஸு சொன்னாலும் புரியாது, அது என்னாலும் தெரியாது. ஓரளவுக்கு பேசிக் மட்டும்தான், ஓகேவா. இதில் ஒரே எல்லாருமே நல்லபடியாக இருக்கணுன்ற தாட் மட்டும்தான். எல்லாருக்கும் அது நல்லது நடக்கணும், எல்லாருக்கும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக எனக்கு அட்டகத்திலையும் கிடச்சிது, குக்கூலையும் கிடச்சிது. இப்போது அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், அது விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹியூமனாக வரும் என்ன ரிசீவ் பண்ண. கலையும் சரி, இதில் யாருக்கு என்னவோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தான் சேரும். யாரும் அதை எடுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. இப்போ நம்ம வந்து ஜாயின் வெஞ்சர் ஆகும்போது அது இன்னும் பெருசாகும்ல. இதில் தனியாக ஒரு ஈகோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல நிறைய நல்லது நடக்கும் போது கம்பைன் பண்ணிக்கலாம். கெட்டதுக்கு தான் சேரக்கூடாது, நல்லதுக்கு சேர்ந்துக்கலாம். எனக்கு இன்னொன்று அதே மாதிரி நான் முதல் சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை சொல்லுங்க. போஸ்டர் ஒன்று வந்துச்சு, தண்டகாரண்யமோட போஸ்டர். அதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் கலையரசன் சார், பேக்கில். ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ வந்து கலையரசன் தான். கலையரசன் மச்சி தான் வந்து இதில் வந்து லீட் கேரக்டர். சடையின் ஒரு முக்கியமான ஒரு ரோல், அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பட் ஹீரோ வந்து கலையரசன் அண்ட் அவங்களுடைய ஹீரோயின் வந்து வின்சு ரேச்சல் ஷா. எனக்கு வந்து ரித்விகா நம்ம ஒரு டீசெண்டான ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். இதில் கலை தான் ஹீரோ. இதில் ஏன் இதை நான் கேட்டேன்னா, மொத்தம் 2 படமோ இல்லை ஒரு படமோ பெரிய ஹிட் ஆன பிறகு தன்னோடது தான் எல்லா இதுலேயுமே வரணும். இல்லை சார், இது வந்து எல்லாருக்குமே ஹாலிவுட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் வந்து பக்கத்தில் இருந்து அதான் சொல்லுவாங்கள்ல, எப்போ வந்து நமக்குள்ளேயே அது வந்துட்டே தான் இருக்கும். யாரும் இங்கே வந்து அவ்வளோ நல்லவங்க, கடவுளை தவிர வேறு யாரும் இங்கே நல்லவங்க கிடையாது. ஸோ மனுஷங்கிட்ட கெட்டது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது நல்லதை வச்சு அந்த கெட்டதை தட்டி விட்டு போயிடணும் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்ம காப்பாற்றப்படுறோம். நல்லதை வச்சு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து முதல்ல சொல்லிட்டேன்ல, கெட்டதுக்காக தான் ஒன்றும் சேரக்கூடாது, நல்லதுக்காக சூப்பராக நம்ம வந்து ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும். இது லப்பர் பந்துக்கு அப்புறம் இது அதே மாதிரி சிமிலராக 2 பேருன்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அப்போ பிஸ்னஸாக வந்து லப்பர் பந்து பண்ணதை விட அது இன்னும் அதிகமாக பண்ணும் அப்படின்ற ஒரு அது செம்ம எனர்ஜி இல்லை. அது எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு அது நம்ம பிளான் பண்ணல, அமைஞ்சது. லப்பர் பந்தும் நம்ம பிளான் பண்ணல, அது அமைஞ்சது. தண்டகாரணியும் அமைஞ்சது. லப்பர் பந்து செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆச்சு போன வருஷம். தண்டகாரணியும் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுது. இதுவும் நம்ம பிளான் பண்ணல, அதுதான் அமையுது. டப்பிங் வந்து ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதே அந்த டப்பிங் செஷன் தான். டப்பிங் அட்டகத்தி தினேஷ், அந்த காதல் எப்படி இருக்கும்? எனக்கு ஃபஸ்ட் படத்துக்கு அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து டப்பிங்கே பண்ணக்கூடாது, நடிக்கும் போது அங்கேயே முடிஞ்சிடணும், திருப்பி போய்ட்டு அந்த சீனை டப்பிங் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் பயங்கரமாக லைவ் சவுண்ட் இருக்கணும். ஆமாம், அங்கேயே. ஏன்னா அங்கே லைவில் ஒரு சவுண்டோட பண்ணுறதுலாம் இருக்குல்ல, டப் பண்ணும்போது ஐயோ திருப்பியும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து இல்லை ரொம்ப. அதுக்கப்புறம் 2வது படம் 3வது 4வது 5வது படம் போதெல்லாம் நான் ஜேபேபி படம் பண்ணும்போது எப்படி நான் டப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் ஆரம்பிக்கிறேன், நான் எப்படி பண்ண இத்தனை படம் டப்பிங் எனக்கு தெரியல, நான் இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. எனக்கு ஒரு வாட்டி இந்த பிரச்சனை இருக்கும் டப்பிங் போகும். ஆனால் ஒன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை டச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டப்பிங் சொல்லும் போது அதில் விளாட்லாம், டப்பிங்கில் வந்து சூப்பராக விளாட்லாம், ஜாலியாக அங்கே வந்து என்ன வேணால் பண்ணலாம். மாஸ்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, வடிவேல் சார், அவங்களாம் பயங்கரம் டப்பிங்கில் இன்னும் நிறைய அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஓகே, அது பார்ட் ஆஃப் ஒர்க். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற அவைலபிள் நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு லைவ்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால டப்பிங் ஓகே. இன்னும் அந்த ஒர்க்கை திருப்பி அது கொஞ்சம் பார்த்து பண்ணும். அந்த லவ்வோடு அப்போ போயிட்டு அதை பண்ணணும். அப்போ மட்டும் அதை பிடிக்காம கொஞ்சம் லவ்வோடு போயிட்டு பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போது அந்த விசாரணையோட டப்பிங் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹார்டாக இருந்தது? நடித்து முடிச்சதால டப்பிங் வந்து ஸோ பார்க்குறதால அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் திருப்பியும் இது டைலாக் கிடையாதுல்ல, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எக்ஸ்பிரஷன்லேயே அதிகமாக இருக்கும். அப்புறம் சின்ன பார்த்து ரொம்ப அந்த அவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் ஒருத்தர் எப்படி பேசுகிறாங்க அப்படி சின்ன டைலாக் தான் இருக்கும். நீ ஏன்னா பண்ணல அப்படின்னு பார்த்து ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்கும், இல்லைனா அங்கே வசனம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வெற்றி சார் அப்போ என்ன பண்ணாருன்னா மாற்றினா வா அப்படின்னு சொன்னதை போன்னு பேச அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணு, அந்த மாதிரிலாம் சிலது இருக்கும். அதை அடிக்கும் போது நாங்கள் அந்த இதெல்லாம் பயங்கர சேலஞ்சாக அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணோம். அப்புறம்
ஆனால் சின்ன சின்னதுக்கு ரொம்ப நேரம் போகும். எப்போவுமே டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அமைஞ்சது பெரிய டைலாக்கு கண்டினியூவாக பேசுறதுலாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு சின்ன அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும் போயிட்டே இருக்கும். நமக்கு அங்கே டப்பிங்கில் வந்து அந்த சந்தோஷம் வந்தால் தான் நம்ம அதை ஃபைனல் பண்ணிட்டு முடிச்சுட்டு வருவோம். இல்லைனா அதாவது ஒன்மர் போய் அது ஓகே தான். விசாரணையை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கும் போதும் சரி டப்பிங்கும் சரி எப்போவுமே வந்து அது கொஞ்சம் அதிகமாகவே, ஆனால் எல்லா படத்துக்கும் அப்படி தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் விசாரணைக்கு ஒர்க் பண்ணது. ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, பட் இப்போ சரியாயிடுச்சு. அது அதியனோட ரைட்டிங் எப்படி இருக்கும்? எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறீங்க அவரோட ரைட்டிங்? ஒரு கேரக்டரோட ஆர்க் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறேன்? எனக்கு பரிச்சயமான நிறைய நண்பர்களில் ரொம்ப தீர்க்கமாக வாசிப்பு உள்ள ஒரு இயக்குனர், ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு கம்யூனிஸ்ட்ன்றத விட அவர் ஒரு நியாயமான ஒரு மனுஷனாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுற ஒரு டைரக்டர். அவர் சூப்பரான மண்டா அவருக்கு, அதியன் சாருக்கு. அதியன் சார் 2வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் என் கூட ஒரு பயணித்தவங்களோட நான் 2வது படம் அமைஞ்சது வந்து ரொம்ப ரேரு. அது அதியன் சார் கூட தான் வந்து ஃபஸ்ட் டைம் அமைஞ்சிருக்கு. ரஞ்சித் சார் கூட வந்திருக்கோம், கபாலிக்கு டச் பண்ணிட்டு அப்படி போயிருப்போம். பட் இவ்வளோ இதுவாக ட்ராவல் பண்ணுறது ஷார்ட் டைமில் இதுவே கொஞ்சம் டிலே தான். பட் ஆனால் இந்த இதில் அதியன் சாருக்கு நம்ம ஃபஸ்ட்டு அமைஞ்சது அவருக்கு தான் நினைக்கிறேன் நான். அது ரொம்ப சந்தோஷம். அண்டு அவர் சொல்கிற அவர் ரைட்டிங் சூப்பர் தான். அவர் சொல்லும் போது இருக்கிறது இன்னும் சூப்பர். அவர் அவ்வளோ அழகான ஒரு கதை சொல்லி அவர் கதை சொல்லும் போது வந்து அவருக்கான தனித்துவத்தோடு அவர் சொல்லுவார். அவருக்குன்னே ஒரு இது இருக்கும். அவருடைய ஸ்லாங்கை தான் நம்ம முதல் படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம், 2ஆம் உலகப் போரின். அவரை மாதிரி தான் வந்து பேசி அந்த ஸ்லாங்லாம் சாப்பிட்டியா அந்த டோனை தான் அழகாக காமிக்க ட்ரை பண்ணோம். ரொம்ப பொலைட்டான ஒரு ஹியூமன். அவர் இன்னும் பெரிய இடத்துக்கும் பெரிய சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ்கிட்டையும் அவர் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய தகவல்களை சொல்லணும் அவர். இது என்னுடைய விஷ். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதியன் ஆதிரை அண்ணாவோட ஒர்க் பண்ணுறது. நிறைய லேர்ன் பண்ணிப்போம் அவர் கூட. நம்ம நடிக்கும் போதும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகே அப்டேட் ஆகிட்டே இருப்போம் நம்ம நிறைய விஷயங்களை. பயங்கரமான என்ன சொல்லுவாங்க, ப்ரெசண்ட்டில் இருந்துகிட்டே இருப்பார். அப் டு டேட்டில் என்ன நடக்குதுன்றது அதியன் வந்து பட் பேசிக்காக இருப்பார். அது ரெண்டும் சூப்பரான ஒரு கலவை. ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, பேசிக்காக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பேசிக்காக நடிச்சிருப்பேன் இந்த படத்தில். பேசிக் தான் ரொம்ப பவர்னு நான் நம்புகிறேன். அந்த பேசிக்காக இருக்கிறது, நாட் ஃபண்டமெண்டல், பேசிக் எக்ஸசைஸ், எப்படி பேசிக்கான சில திங்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேட்டுவம் எப்படி வந்துட்டு இருக்கு? வேட்டும் 3வது அசோசியேஷன் வித் ரஞ்சித் சார். ஆமாம், கபாலி நடுவில் இருக்குது. ஸோ அதனால் வேட்டும் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். எப்போ ஒரு போஸ்டர், ஒரு டிசைனோ இல்லை ஒரு ட்ரெய்லர் வரதுக்கு. பட் ரொம்ப பெயினாக எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து அவ்வளோ சேலஞ்சான ரொம்ப சேலஞ்சான ஒரு ஒர்க்காக இருக்குது அது டெய்லி. அதை எழுதுனது ஃபஸ்ட்டு அதை எழுதுனதுக்கே வந்து அவர் செம்ம அவ்வளோ மாசாக எழுதியிருக்காங்க. ஒரு சீன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டருக்குமே. அது நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அது ஃபஸ்ட் போஸ்டர் பார்க்குறதுக்கு. ரஞ்சித் சாரோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவருடைய ஃபிலிமோ இது இருக்குல்ல, அவரோட படங்கள் மூவி செட்டப்லேயே இது வந்து அது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹோப்ஃபுல்லி அதுக்கான ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கிளைமேக்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ்க்காக இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ட்ராவலிங் வித் பாரஞ்சித் எப்படி இருக்குது இப்போ வரைக்கும்? உங்களுடைய அடுத்த படம் வேட்டும் இன்னும் ஷூட்டிங்கும் முடியல. எப்படி இருக்குது அவரோட ட்ராவல் பண்ணுறது? ஃப்ரம் அட்டகத்திக்கு முன்னாடி 3 வருஷம்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஃபோட்டோ கொடுத்ததுலேருந்துன்னு அதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் நிறைய பிளேசஸ் போயிட்டே இருக்கார். இன்னும் சூப்பராக அவர் போகணுன்னு நம்ம விஷ் பண்ணுறோம். அண்ட் அவர் இன்னும் ஹாப்பியாக இருக்கணுன்றது, அவர் ஹாப்பி தான், இன்னும் ஹாப்பியாக ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய விஷயம் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம், நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம். அது இன்னும் கண்டினியூ ஆகணுன்றது விருப்பம். இன்னும் நிறைய படங்கள் வந்து சூப்பராக அவரோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு டைரக்ஷனும் ஒன்று பண்ணிடலாம். கெத்து தினேஷ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களால் பிரித்து பார்க்க முடியுதா உங்களோட சினிமா லைஃப்பை? சினிமாக்காக எதையுமே ஃபஸ்ட்டு என் பேர் தினேஷ் தான், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர். அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. அட்டகத்தி என்னோடய முதல் படமாக அமைஞ்சது. முதல்ல அட்டகத்தின்னு கூப்பிட்டாலாம் கோவம் வரும் அந்த டைமில். அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து நமக்கு சொல்லும் போது அது
அட்டகத்தியாக இருக்கிறதே செம்ம கெத்து அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது. கெத்து வரும்போது அந்த பேர் மாறணும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த பேர் மாறவே இல்லை. எப்போ அந்த பேரை வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சதோ, அட்டகத்தின்னா என்ன, அட்டகத்தி காயப்படுத்தாது, அது அவ்வளோ கெத்து, அது அட்டகத்தியாக இருக்கிறதே கெத்து தான் அப்படின்றது அது எப்போ அது புரியுதோ அந்த பேர் வந்து மாறி கெத்தாவே வருது. ஏன்னா அந்த படம் பண்ணும்போது கெத்து கிடையாது. அந்த படம் பண்ணும்போது வேற ஒரு பேர் அந்த கேரக்டருக்கு. படம் முடியும் தருணத்தில் தான் வந்து கெத்துன்ற பேர் மாற்றினாங்க. அது அப்படியே அமைஞ்சது. அது எனக்கு லைஃப்லேயும் அதுலேயும் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தனியால் எதுவும் நம்ம யோசிக்க மாட்டோம். இது ஓகே நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இந்த பேர் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னோடய ஒர்க், இந்த ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணுன்றது மட்டும்தான் எனக்கு இது வரும். சூப்பருங்க. அடுத்தது தண்டகாரண்யம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு அடுத்தது ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, லைனப் இருக்கா? ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், நீங்களும் மஞ்சு வாரியர் மேம். அப்படி இல்லை, அது வந்து 2 வருஷம் முன்னாடி வெற்றி சார் ஆஃபீஸில் எடுத்தது. அது விடுதலை எப்போ அவரை போய் ஜஸ்ட்டு நாங்கள் ரெகுலராக மீட் பண்ணும்போது ஒரு ஸ்டில் எடுத்து போட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஏன்னா இருக்கீங்கலாம் ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் படமே ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. அதான் ஆயிடுச்சு. வேற ஏதாவது ப்ராஜெக்டா அப்படின்றது தெரில, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றும் வரல. வேட்டுவத்துக்காக அடுத்து, ஏன்னா வேட்டுவம் வந்து பெரிய ஸ்கேலில் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா சைடில் இருந்தும். அது இல்லாமல் நம்மவும் கேட்டோம், ஒரு 100 கதை கேட்டோம் லப்பர் பந்துக்கு அப்புறம். பட் அது வந்து இப்போ வரைக்கும் வந்து கரெக்டாக ஒன்றும் ப்ளேஸ் ஆகாமல் இருக்குது. எனக்கு தண்டகாரணியம் அண்ட் வேட்டும் இதுக்கப்புறம் எப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்ன வரைக்கும் நீங்கள் அப்போ எந்த கதையும் வந்து நம்ம எதுவும் சைன் பண்ணல, பேசிட்டு தான் இருக்கோம். உங்கள் ப்ராசஸ் வந்து ஒரு படம் முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த படம் கிடையாது. எனக்கு அமைஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிச்சுட்டு தான் இன்னொரு படம். அது எனக்கும் அப்படி தான் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நானும் 2-3 படம் சேர்த்து வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும். பட் எனக்கும் அது மைண்ட்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுள். ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று. ஏன்னா சம்டைம்ஸ் இங்கே ஆனஸ்ட்டாக இருக்கும் போதும் பிரச்சனை வரும். நம்ம ஆனஸ்ட்டாக இருந்தோன்னா ஏன்னா அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சைடில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் வந்து அது எல்லாமே வந்து கன்ஃபியூஸாக ஆகுது. தெரில, அதான் நம்ம திருப்பி ரொம்ப யோசிக்க வேணாம், ப்ரெசென்ட்டில் இருப்போம். இப்போதைக்கு தண்டகாரணியம் ரிலீஸ் ஆகுது. வெயிட்டும் கிளைமேக்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். அது ஒரு பெரிய முயற்சி. ஹோப்ஃபுல்லி அது நல்லபடியாக மாறும்னு நம்புகிறோம். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ கிருஷ்ணா. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போது உங்களுடைய அடுத்த ரிலீஸ் தண்டகாரண்யம் பற்றி, அதியன் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இதில் எதுவும் பிழைகள் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம், விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.